திருக்குறள் படித்தோம். அணங்குகோல் ஆய்மயில் கொலு கணங்குழை மாதார்க்குள் மாலும் நெஞ்சு. உலகத்தால் உண்டென்பது இல்லென்பம் வையத் அழகிய வைக்கப்படும். தொல்காப்பியத்துக்கு முன்னாடி குறுந்தொகை படித்தேன். இந்த உதாரணமாக கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம் அழனா வாழை கதூமூரம் எம்மீல் பெருமொழி கூறி தன்மீல் கையும் காலும் தூக்க தூக்கி மேவன செய்யும் தன் புதல்வர் தாய்க்கு. பாலும் பழமும் கைகளை ஏந்தி போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, தோளுடைய செவியன் பித்தா பிறை சூடி பெருமானே. இது மழை கவலம் உள்ளே இருக்கு. அந்த அந்த ஐஸ் ரொம்ப காதலிக்கிற உயிர் இருக்கிற வரை அழைச்சி செய்வான். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பிரெஞ்சு மொழி அறிஞர் ஜான் லூக் செவிலியர் அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். தமிழில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? Bonjour, வணக்கம். Je m'appelle Jean-Luc Chevillard. என் பெயர் Jean-Luc Chevillard. நான் 1986 பிறந்தேன். நான் முதல் தடவை புதுச்சேரிக்கு வரும்போது எனக்கு வயசு 25. இது 1981. அப்போது எனக்கு வயசு 25 என்றால் மிலிட்ரி சர்வீஸ் செய்யணும் சொன்னாங்க. எனக்கு மிலிட்ரி சர்வீஸ் செய்கிறது பிடிக்கவில்லை. வேறு என்ன செய்யலாம்? சிவில் சர்வீஸ் செய்யலாம்னு சொன்னாங்க. என்ன சிவில் சர்வீஸ்னால், புதுச்சேரியில் இருக்கிற லீசே ஃப்ரான்ஸில் கணித வாத்தியார் இருக்கலாம். ஏன்னா எனக்கு கணிதத்தில் ஒரு டிகிரி இருந்தது. அப்போது மிலிட்ரி சர்வீஸ்னால் 1 வருஷம், சிவில் சர்வீஸ்னால் 2 வருஷம். நான் 2 வருஷமாக புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு கல்லூரியிலே கணித வாத்தியார் இருந்தேன். அதே சமயத்தில் எனக்கு மொழியியலில் ஒரு அக்கறை. மொழியியலில் அக்கறை இருந்தால் புதுச்சேரியில் என்ன மொழி பேசுகிறவங்கன்னு கேட்டேன். இங்கே தமிழ் பேசுகிறவங்க. சரி, தமிழ் கற்றுக்கலாம் அல்லது தமிழ் கற்றுக்கொள்ள முடியும் அல்லது தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் தமிழ் மொழின்னு சொன்னால் எத்தனை மொழி? இரட்டை வழக்கு இருக்குது. கொச்சிய தமிழ் பேசலாமா, எழுத்து தமிழ் பேசலாமா, செந்தமிழ் பேசலாமா? இது பெரிய ஐயம். முதல்ல கொச்சிய தமிழ் கற்றுக்கொள்ள முயன்றேன். கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழில் ககாரம் இருக்குது, ரிட்ராஃப்ளெக்சிட்டி, தகாரம் இருக்குது, டென்டோல்த்தி. அந்த ரெண்டுக்கும் ஃப்ரெஞ்சு மொழியில் இல்லாத வித்தியாசம் இருக்குது. அப்போது காது சொன்னால் இது, காடு சொன்னால் வேறு. அப்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. எப்போதும் கடினம், ரொம்ப கஷ்டம். ஆனால் முயற்சி செஞ்சேன். முயலாக்கால் ஒன்றும் ஆகாது. முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு நிறைய பேர் வாத்தியாராக இருந்தாங்க. முதல் வாத்தியார்
ஒரு புஸ்தகம் பாரிஸ்லேயே கண்டுபிடிச்ச ஒரு புஸ்தகம் யார் எழுதினாங்க? பியர் மெல். யார்? பியர் மெல். அவர் இனால்கோலே வாச்சராக இருந்தார். மெத்தட் de தமிழ் என்ற புஸ்தகத்தை எழுதினார். இது பாரிஸில் வாங்கினேன், படித்தேன். இப்போது நான் சென்னை விமான நிலையம் சேரும்போது படிக்க தெரியும். நான் பஸ்ஸை பார்த்தேன். இதில் என்ன எழுதினாங்க? சென்னை, புதுச்சேரி, இது படிக்க தெரியும். பஸ்ஸில் பாடல் பஸ்ஸில் ஒரு ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோவில் நிறைய பாடல் பாடினாங்க. என்ன பாடல்னா, பாலும் பழமும் கைகளை ஏந்தி, அதுக்கப்புறம் என்ன வார்த்தையும் நினைக்கல. இன்னொரு பாட்டு, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. ஆனால் இது ஏன் என் நினைவில் மூழ்கினது? ஏன்னா இது வார்த்தையும் இசையும் ஒன்றா சேர்ந்து இது உள்ளத்தில் வரும். அழகாக பாடுறீங்க. அப்புறம் புதுச்சேரியில் இருக்கும்போது நான் கணிதத்தை கற்பிப்பேன். ஆனால் நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போது ஒரு தடவை கடலோரத்தின் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் என் கூட பேசினாங்க. அவருடைய பேர் என்னன்னு கேட்டேன். ஜான் க்ளோட் சொன்னார். என் பேர் என்ன? நான் ஜான் லூக் சொன்னேன். எனக்கு தமிழ் கற்றுக்கணும் ஆசை இருக்குதுன்னு சொன்னேன். நான் ஆச்சராக இருக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் அவர் வீட்டுக்கு போனேன். அங்கே ஜான் க்ளோட் இல்லை, அவருடைய பேர் காஷ்மீர். அவர் திப்ராய்பத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேர் ஜூலியா. அப்போது நான் 2 பேர்கிட்ட கற்றுக்கினேன், பேசினோம். ஆனால் ஒரு தடவை ஜூலியா ஒரு கடை சொன்னாங்க, ஒரு ராஜா ராணி கடை சொன்னாங்க. ஆனால் ஐடியா வந்தது, இது ஒளிப்பதிவு செஞ்சால் என்ன. இப்போது அந்த நாள்லேருந்து கடை நிறைய ராஜா ராணி கடை ஒளிப்பதிவு செஞ்சோம். ஆனால் ஒளிப்பதிவு செஞ்சு நோட்புக்கில் எழுதணும். இப்போ ஒரு ஊரில் ஒரு குடியானவன், ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு பூதம், நிறைய இந்த மாதிரி நிறைய கதை வந்தது. நிறைய கதை எழுதினேன். 2 நோட்புக் இருக்கும். ஒரு நோட்புக்கில் நான் எழுதுகிறேன், இன்னொரு நோட்புக்கில் ஜூலியா எழுதுவாங்க. அப்புறம் 2 நோட்புக்கில் ஒப்பிட்டு என்னென்ன வித்தியாசம் இருக்குது, நான் என்னென்ன என்னால் என்ன கேட்க முடியாது கணக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, லிசே ஃப்ரான்ஸில் தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுடைய பெயர் மதனா கல்யாணி. மதனா கல்யாணி ஃப்ரான்ச்சைஸ் மதனா கல்யாணி. அலியான்ஸ் ஃப்ரான்ஸஸ் இல்லை, லிசே ஃப்ரான்ஸே. லிசே ஃப்ரான்ஸில் தமிழ் வாத்தியார் இருந்தாங்க. அப்போது நான் கணித வாத்தியார், மதனா கல்யாணி தமிழ் வாத்தியார், லிசே ஃப்ரான்ஸில். பாண்டிச்சேரியில். சரி. நான் மதனா கல்யாணி வீட்டுக்கு போய் 2 நோட்புக் காமிச்சு, அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு நல்லா தெரியும். அந்த வித்தியாசங்களை பற்றி நிறைய பேசுவோம். அதே சமயத்தில் நான் இலக்கணத்தை படிப்பேன். இது தியரி, நான் எழுதினது இதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஒரு தடவை மதனியா கனி சொன்னாங்க, தமிழில் பழைய இலக்கணம் இருக்குது, நீ நன்னூல்
கற்றுக்கொண்டால் உனக்கு நல்லது. எனக்கு மிச்சல் பெற்ற ஒரு வாத்தியார் இருக்கார், அவருடைய பெயர் தமிழவேல். இப்போ இது நல்லா இதுன்னு நினைச்சேன். அப்போது அடிக்கடி மிச்சல் பேருக்கு போய் அந்த தமிழவேல் வீட்டுக்கு போய் நன்னூல் படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் எடுத்த உடனே ஒரு கதையை எழுத ஆரம்பிச்சிங்க, அடுத்தது நன்னூலுக்கு வந்துட்டீங்களா? இது இது சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷமா முதல்ல கொச்சை தமிழ் கற்றுக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இது கொச்சை தமிழ் தவிர எழுத்து தமிழ் உண்டு, இதுவும் படிக்கணும் முடிவு வந்தது. ஆனால் இது 2 வருஷம் அப்புறம் திரும்பி ஃப்ரான்ஸுக்கு போனேன். ஒவ்வொரு சம்மர் கோடை காலம் 2 மாதம் திரும்பி வருவேன். அந்த காலத்தில் நூல் படிக்கணும் ஆசை வந்தது. ஆனால் அதுக்கு இடையே இன்னொரு வாத்தியாரை சந்தித்தேன். அவருடைய பெயர் முத்து சண்முகம் பிள்ளை. ஏன்னா புதுவையில் DLA Dravidian Linguistics Association ஒரு பிரான்ச், ஒரு கிளை இருந்தது இளங்கோ நகரில். முத்து சண்முகம் பிள்ளை மதுரை கமராஜ் யூனிவர்சிட்டி பேராசிரியர், ஓய்வு பெற்று புதுச்சேரிக்கு வந்தார். அந்த மையத்தை முதல் இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த DLA பிரான்ச் பில்க் ஆயிடுச்சு. இப்போ பில்க் உண்டு, இப்போ DLA பிரான்ச் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பில்க் இல்லை, DLA பிரான்ச் இருந்தது. அப்போது முத்து சண்முகம் பிள்ளை அங்கே இருக்கும்போது தமிழ் சொல்லுக்கடக்கணும் திட்டம் வைத்தார். இப்போ முதல்ல அவர்கிட்ட கொச்சை தமிழ் ஸ்போக்கன் தமிழ் கற்றுக்கினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், கொச்சை தமிழ் ஸ்போக்கன் தமிழ் படித்தா பத்தாது, எழுத்து தமிழ் படிக்கணும். இதுவும் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ அந்த செந்தமிழ் படிக்கிறது முடிவு அப்புறமா வந்தது. ஓகே, சரி, நீங்கள் தமிழ் படிக்கணும்னு முடிவு எடுத்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. கொச்சை தமிழ் படித்து அதுக்கு பிறகு எழுத்து தமிழ், அவன் நன்னூல் செந்தமிழ் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ் கற்றுக்கொள்வது எளிதாக இருந்ததா? இல்லை, எளிதாக இல்லை. எவ்வளோ மாதம் எடுத்தது? 42 வருஷம் ஆச்சு. இன்னும் சரியா பேச தெரியாது. நல்லா பேசுறீங்களே. இல்லை, நான் ஓரளவுக்கு பேசுகிறேன். ஆனால் மிதையில் செய்ய முடியாது. நான் கஷ்டப்பட்டு பேசுகிறேன், அடிக்கடி பேசுறது இல்லை. நான் பெரும்பாலும் படிப்பேன். ஆனால் படித்த புரிய எல்லா அர்த்தம் புரியுது. ஆனால் எனக்கு பிரியமானது இசைத்தமிழ். அதில் காலையில் அந்த தோடுடைய செவியன் என்ற படிகம் பாடினேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி. அது ஒன்று பாடுங்களேன். பித்தா பிறை சூடி பெருமானி குற்றை நவாறு விளக்ககிலியல் முதுவாய் ஓரி கதற முடுக்கா செறி கொண்டாதல் முயல்வானே. இதெல்லாம் நான் பாடினா தான் நல்லது. சரி, பாட முடியுமா? கஷ்டம். சரி சரி சரி, நீங்கள் அப்போ நன்னூல் கதைக்கு வாங்க. நன்னூல் படிக்க ஆரம்பிச்சிங்களா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இப்போ தமிழர் இருந்தார், அவர்கிட்ட நன்னூல் கற்றுக்கிட்டு
தொல்காப்பியத்தை படிக்கலாம் ஆசை வந்தது. அப்போது முத்து சண்முக பிள்ளை இருந்தார். அவர்கிட்ட கிளவி ஆக்கட்டே படிக்க ஆரம்பித்தேன். இப்போது நான் அவர் அந்த டிஎல்எஸ் சென்டர் போய் அவர்கிட்ட படிப்பேன். சரி. ஸோ நீங்கள் நன்னூல் படிச்சீங்க, அப்புறம் தொல்காப்பியம் வந்தீங்க. அது தொல்காப்பியம் முழுக்க படிச்சிட்டிங்களா? இல்லை, தொல்காப்பியத்துக்கு முன்னாடி தமிழர்கிட்ட குறுந்தொகை படித்தேன். இப்போ நான் தமிழர்கிட்ட 40 குறுந்தொகை படித்தேன். இந்த உதாரணமாக கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம் அழனா வாழை கதூமூரம் எம்மீல் பெருமொழி கூறி தம்பில் கையும் காலும் தூக்க தூக்கி மேவன செய்யும் தன் புதல்வர் தாய்க்கு. கொச்சை தமிழ் விட இது சுலபம். இது சீர் அசை அதில் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க அப்போ வேறு ஃப்ரான்ஸ்ல ஃப்ரான்சுவா க்ரோ ஆசிரியர் இருந்தார். அவருக்கு ஒரு செமினார் அங்கேயும் படித்தேன். ஒரு தடவை திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்கே அந்த செமினாரில் திருக்குறள் படித்தோம். அணங்குகோல் ஆய்மயில் கொலு கணங்குழை மாதார்கோல் மாலும் நெஞ்சு உலகத்தால் உண்டென்பது இல்லென்பம் வையத் அழகிய வைக்கப்படும். நல்லா சொல்றீங்களே. இப்போ தமிழ் இலக்கியங்கள் நீங்கள் நன்னூல், தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள் இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. பிறகு நீங்கள் யாப்பரங்கத்துக்கு வரீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த முதல் வருஷங்களே இன்னொரு வகையான தமிழ் சந்தித்தேன். இது ராக கடை. ஒரு தடவை நான் மீனவர் குப்பத்துக்கு போய் அங்கே என்னென்ன கடை சொல்லுவாங்கன்னு ஆராய்ச்சி செய்து வேறு மாதிரி கதை உண்டு. இந்த ராஜராணி கடை பொம்மை கடைன்னு சொன்னாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் கடை சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு வாக்கியத்துக்கு கடைசி பார்த்து சொல்லணும், இல்லைன்னா நிறுத்துவாங்க. இது பொம்மை கடை. ஆனால் வேறு மாதிரி கதை இருக்குது. இது ராக கடை. இது ராக கடை பாடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடுவார். அவருக்கு பேர் நல்லூர். ஒரு நல்ல கடை சொன்னார், பாடினார். பப்பரவயன் கடை. செம்புக வீரன் சிறையில் அமர்ந்தவரே. அந்த கதையில் இன்னொருத்தர் பாவடாராயன் பண்ணில் அமர்ந்தவரே. எத்தனை பேரும் கூடி என்னென்ன இது மனப்பாடமாக தெரியல. இது ஒளிப்பதிவு இருக்குது. ஆனால் இது ரொம்ப அழகாக இருந்தது. இது கதை 1.5 மணி நேரம். அவங்க இதில் வடக்கு போன வாலியை காணும், தெற்கு போன சுக்கிரி வந்து விட்டார். ஸோ அவங்க வாலியை கண்டுபிடிக்கணும். அப்போது பெரிய கப்பல் சொல்லிட்டு போகிறாங்க. வழியில் ஒரு பெரிய மீன் இருக்குது. கப்பல் போக முடியாது. ஆனால் அந்த பெரிய மீன் கொண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு பெண் அரசி வரும். இந்த சங்கம் சரியா மனம் நினைப்பில்லை. நீங்கள் திடீர்னு கேட்டால் கதை இசைத்தமிழ். ஆனால் இசை தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே என்னென்ன பாடல்கள்லாம் பிடிக்கும்?
நான் ஃப்ரான்ஸில் குழந்தை இருக்கும்போது நான் இசை கற்றுக்கினேன். நான் புல்லாங்குழல் வாசிக்க 9 வயசுலேருந்து யூரோப்பியன் புல்லாங்குழல் ராகம். இது புல்லாங்குழல் சொல்ல முடியாது, ஆனால் இது பாம்பு முங்கிலி கொண்டு செய்யவில்லை, ஆனால் வாசிப்பேன். இங்கே புதுச்சேரிக்கு வரும்போது இங்கே என்ன புல்லாங்குழல் இருக்கு, இது கற்றுக்கணும் ஆசை வந்தது. இப்போ எனக்கு ஒரு இசை வாத்தியார் இருந்தார். அவர்கிட்ட இது மலவா இது அதுக்கு நான் 2 வருஷமா அவர்கிட்ட கற்றுக்கினேன். இது என் உள்ளே இருக்கு. அந்த அந்த ஐஸ் ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றீங்க. உங்களுக்கு தமிழும் தெரியுது, கர்நாடக இசையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நீங்க கர்நாடக இசைன்னு சொல்லுவீங்களா, தமிழ் இசைன்னு சொல்லுவீங்களா? இதுல அது எப்படி சொல்றது, நிறைய கருத்து, இதை பற்றி நிறைய கருத்து இருக்கு. இப்போ இருக்கிற கர்நாடிக் மியூசிக் தமிழ் இசையா அல்லது ரொம்ப பெரிய விவாதம் இருக்கு. நான் முதல்ல அந்த கர்நாடக சங்கீதம் படித்தேன். அப்போ என்ன பரப்பி கணபதி பஜ்ஜை அல்லது ஜனனி நிந்து வீணா ரீதி கவுல கேரியே நீரம், இது என்ன பாஷை தெரியல. கன்னடா ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கப்புறம் இதை தவிர வேறு இசை இருக்கு கண்டுபிடிச்சான். அந்த தேவாரம், அந்த தேவாரத்தில் இருக்கிற 22 பண், இது வேறு மாதிரி இசை. அப்புறம் சிலப்பதிகாரத்தை படித்தான். இதில் அரங்கேற்று காதையில் உணர் முறை இருக்கு. அப்புறம் பரிமேலழகர் எழுதின உரையிலே பண் 103 இருக்கு, இதுவும் தெரியும். அந்த திவாகரத்தில் பார்த்தா அல்லது பிங்களத்தில் பார்த்தா அந்த 103 பண்ணுக்கு பேர் கொடுப்பாங்க. அந்த பேர் அந்த பெரும்பான் இருக்கு, திரான் இருக்கு, திராச்சிரன், இது ஒரு சிஸ்டம். இப்போ இருக்கிற கர்நாடிக் மியூசிக் வேறு ஒரு சிஸ்டம். ஆனால் இது அழகு, அது அழகு. நான் பிரியமான கேட்கிறது தேவாரம். ஆனால் முதல்ல கற்றுக்கினது இதுவும் அழகுன்னு சொல்லலாம். சரி சரி சரி. இப்போ நீங்க ரொம்ப அழகா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் தமிழ், பேச்சு தமிழ், இலக்கியம், இசை, இதெல்லாம் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழினுடைய சிறப்பு எழுத்து ழகரம், ழ அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேர்ல இருக்கு. பிரெஞ்சிலையும் நீங்க உங்க பேர்லயே ழான் அப்படின்னு இருக்கு. பிரெஞ்சிலையும் இந்த ழகரம் என்பது இருக்கா? இது புதுச்சேரியில் பேசுகின்ற தமிழில் உண்டு. ஏன்னா புதுச்சேரி ஒரு சஞ்சீல் தெரு ஒன்று இருக்கு, பிரெஞ்சு கான்சுலேட் பக்கம். நான் அங்கே போனால் ஒரு அந்த சதுரம் இதில் பலகை, அந்த தெருவில் இருக்கிற பலகை இங்கே சஞ்சீல் எழுதுவாங்க. பிரெஞ்சிலே ஜீல், புதுச்சேரி தமிழில் ஜீல்.
இது வித்தியாசம் கொஞ்சம். ஆனால் யாரோ ஒரு ஸ்டார் மதுரையில் வந்து இது லில் தெரு, ஆனால் கிழவி மதுரையில் வித்தியாசம் கிடையாது. அப்போது லில் ஆகும். ஆனால் பிரான்ஸ்ல இப்போ உங்க பேரை ஜீன்னு சொல்லுவாங்களா? ஜான். ஓகே. யாரோ ஒருத்தர் ஜீன் சொன்னா இவங்க அமெரிக்காலேருந்து வருவாங்க. ஓகே. ஆனால் அப்போ ஜான் என்பது பிரெஞ்சில் ஒரு நேட்டிவ் சவுண்டா? உலகத்தை யார் படைத்தார்கள் தெரியல, உலகம் எப்போ ஆரம்பித்தது தெரியல, இப்போ பேசுகிற மொழி எப்போ ஆரம்பித்தாங்க தெரியல. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஜான் நிறைய பேருக்கு பேர் இருக்கு. ஓகே. ரான் சார்த்தர் அதெல்லாம் கூட வரும். அது மாதிரி உதாரணமாக புதுச்சேரியில் ஐஎஃப்பி பிரெஞ்சு நிறுவனம் ஒன்று இருக்குது, இன்ஸ்டிடியூட் ஃப்ரான்சே. இதுக்கு முதல் இயக்குனர் ஜான் ஃபிலியோசா. இந்த தமிழ் விக்கிபீடியா பார்த்தா அவருடைய பேர் ஜான் ஃபிலியோசா. ஒரு ஃபிலாசபர் ஜான் பால் சார்த்ர், விக்கிபீடியா பார்த்தா ஜான் பால் சார்த்ர். தமிழ் பிரெஞ்சு இந்த ரெண்டு மொழிகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதில் வந்து சிறப்பாக இருக்கு? பிரெஞ்சு எனக்கு சுலபம், தமிழ் எனக்கு கஷ்டம். ஆனால் இசைக்கு தமிழ் ரொம்ப நல்லது. சரி சரி. ஒரு உள்ள இருக்கக்கூடிய நீ ஆனால் உங்களுடைய தாய்மொழி பிரெஞ்சுன்றதுனால அப்படி சொல்கிறீங்க. பொதுவாக இந்த ஃப்ரெஞ்சில் பாடுறது கொஞ்சம் கஷ்டம், தமிழில் பாடுறது சுலபம். ஓ, உச்சரிக்கிறதுக்கே சொல்கிறேன். ஆமாம். இது ஐரோப்பா இருக்குது, அங்கே ஓப்பேரா இருக்குது. ஓப்பேரா வகையில் சிறந்த மொழி இத்தாலியன். நிறைய ஓப்பேரா இத்தாலியன் பாடுறாங்க. இந்த Le Nozze di Figaro, Don Giovanni. ஆனால் இத்தாலியன் பாடுறது சுலபம், ஃப்ரெஞ்சு பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஓ, சரி. அப்போ தமிழ் மொழியினுடைய சிறப்பு அது தமிழ் இலக்கியங்களுடைய சிறப்புன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொருத்தருக்கு தனி சிறப்பு. இதை இது அது நல்லது சொல்றது கஷ்டம். ஆனால் இதுக்கு சிறந்த இடம் இது சொல்லலாம், அதுக்கு சிறந்த இடம் இது சொல்லலாம். ஆனால் கம்பேர் பண்ணுறது இதற்கு கம்பேர் வேண்டாம். தமிழ் தனிப்பட்ட முறையில் தமிழினுடைய சிறப்புன்னு எதை சொல்லுவீங்க? தமிழுக்கு சிறப்பு தமிழ் புலவர்கள் எத்தனை நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் முயற்சி செய்து அந்த செந்தமிழே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு பரம்பரை, இதுக்கு தமிழை பேசுவது தெரியல, ஒரு பரம்பரை உண்டு. ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு மாணவர் ஆசிரியர் ஆகும், அந்த ஆசிரியருக்கு இன்னொரு மாணவர். எத்தனை தொல்காப்பியத்திலிருந்து எத்தனை ஆசிரியர் மாணவர் தொடர்பு இருந்தது? 50, 60, இது கணக்கு சொல்றது கஷ்டம். ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி மரபு இல்லை. பழைய மரபு லத்தீன். ஆனால் ஒரு காலத்தில் லத்தீன் ஃப்ரெஞ்சு ஆயிற்று, அல்லது லத்தீன் ஸ்பானிஷ் ஆயிற்று, அல்லது லத்தீன் போர்த்துகீஸ் ஆயிற்று, அல்லது லத்தீன் இத்தாலியன் ஆயிற்று. ஒவ்வொரு மொழிக்கு தனி வரலாறு உண்டு. ஆனால் லத்தீன் இலக்கணம்
ஃப்ரெஞ்சு இலக்கணம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த அப்போது யூரோப்பில் நீட்டான மரபு லத்தீன் மரபு, ஃப்ரெஞ்சு மரபு ஒரு 4-5 நூற்றாண்டு மட்டும். தமிழ்நாட்டில் 20-25 நூற்றாண்டு வரலாறு. இது அழகு, இது முயற்சி. அப்போ ஒரு நீண்ட பாரம்பரியம், தொன்மை, அந்த தொடர்ச்சி, இதுதான் தமிழனுடைய அழகுன்னு சொல்றீங்களா? சேனாவாரி தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கு, இது வெற்றுமை நினைக்கிறேன். இதில் இன்னான் ஏது, இன்னான் என்ன அர்த்தம்? இளம்புறனை என்ன சொல்றாரு? இன்னான் இத்தன்மையான். நான் சேனாவாரியா என்ன சொன்னார்? இன்னான் ஒரு முயற்சியிற் பிறத்தலான் ஒளி நிலையாடு, அல்லது முயற்சியிற் பிறத்தலின் ஒளி நிலையாடு. அப்போ நிலையாமை என்ன? ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் இல்லாம. இது எல்லா விஷயம் அதுதான், நிலையாது. இது உங்கள் கதி என்ன? நிலையாமை. ஆனால் முயற்சி இருந்தால், நான் இல்லைனாக்கா என்னுடைய மாணவன் இருப்பார். அந்த மாணவன் முயற்சி இருந்தால் அவருடைய மாணவன் இருப்பார். அப்போ ஒளி நிலையாடு உண்மையா பொய்யா? முயற்சி இருந்தால் பொய்யாகலாம். இது அழகு. அழகா சொல்லுங்க. அந்த நிலையாமை அப்படின்றத அது ஒரு தத்துவமாக இருக்கு, ஆனா நடைமுறையில் வேறு வகையில் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோம்பேறி இருந்தால் நிலையாமை ஒரு தலை, ஆனால் முயற்சி இருந்தால் நிலையாமை. சரி, இப்போ நீங்க பாரிஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்கே நான் பாரிஸில் இன்னான்கோ இருக்குது, அங்கே தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. நான் அங்கே கற்றுக்கலை, ஆனால் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, அங்கே கற்றுக்கினாங்க, இல்லை சொல்லி கொடுத்தாங்க. அங்கே வேறு ஒரு நூலகம் இருக்குது, அங்கே அடிக்கடி போவேன். அங்கே நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? நான் CNRSல ஃப்ரெஞ்சு ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆராய்ச்சி செஞ்சேன், மொழியியல் துறையில். சரி. அல்லது மொழியியலுடைய வரலாற்றின் துறை, ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ். ஸோ அதில் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டிங்களா? நான் உயிர் இருக்கிற வரை ஆராய்ச்சி செய்வேன். இப்போ நான் ஓய்வு பெற்றேன். எனக்கு வயசு 67. பிரான்ஸில் 67 வயசு வந்தால் ஓய்வு பெறணும். ஆனால் ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட நான் ஆராய்ச்சி செய்வேன். தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் திவாகாரம் ஒளி சுவடிகளை பார்த்து டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்கிறேன். இப்போ ஓலைச்சுவடி படிக்க தெரியுமா? காலையில் அதை பற்றி பேசினேன். சரி சரி சரி. அது எங்கே கற்றுக்கிட்டீங்க? அதெல்லாம் சில பேருக்கு தெரியும், அந்த பேருக்கு தெரிந்து கற்றுக்கொண்டேன். உங்களால் படிக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த நூலகத்தில் தமிழ் நூல்கள்லாம் இருக்கா? என் நூலகத்தில்? அது பாரிஸ் நூலகத்தில். பாரிஸ் நூலகத்தில் நிறைய நூல் இருக்குது, நிறைய புஸ்தகம் இருக்குது, நிறைய ஓலை சுவடி இருக்குது தமிழ்லேயே. எப்படி அங்கே போச்சு ஓலைச்சுவடி இல்லை? அங்கே பிப்ளியோதேக் நேஷனல் டி ஃப்ரான்ஸ் 500 தமிழ் ஓலை சுவடி இருக்குது. அதில் மணிமேகலை
ஓலை சுவடி ஒன்று இருக்குது. உவேசா மணிமேகலை பதிப்பு செய்யும்போது அவர் அதை பற்றி எழுதினார். அவருக்கு எப்படி தெரியும், அங்கே பாரிஸில் இருக்கிற ஜூலியா வான்சோ அவருக்கு எழுதினார். அப்போது இங்கே முகவுரையை பார்த்தா இதில் உவேசாவினர் அந்த பிப்ளியோதேக் நேஷனல் பற்றி பேசுகிறாங்க, ஜூலியா வான்சோ பற்றி பேசுகிறாங்க. அவங்க எழுதின கடிதம் நீங்களும் படிக்கலாம். இங்கே சென்னையில் இருக்கிறார் வெங்கடசலபதி, வெங்கடாச்சலபதியா, அதை பற்றி எழுதினார். ஒரு புஸ்தகத்தில் இந்த கடிதங்களை சேர்த்து ஜூலியா வான்சோ உவேசாவுக்கு என்ன எழுதினார் இங்கே படிக்கலாம். சரி சரி சரி, நல்ல தமிழில் அழகாக பேசுகிறீங்க. இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்லாம் படித்து தமிழ் இசையை கற்று நீங்கள் வந்து ஒரு தமிழ் மண்ணோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. ஆனால் நான் செய்த பல பிழைகளை நீங்கள் பொறுத்து அருள வேண்டும். பெரிய பிழைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை பேசுவது தான் மகிழ்ச்சி. அதனால் நீங்கள் பேசுவதை கேட்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, உங்களுடைய உங்களுடைய தமிழ் பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி விடுகிறேன், நன்றி கூறுகிறேன். வாழ்க வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. கண்டிப்பாக.